அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சரா சொல்யூஷன். இன்னைக்கு நம்ம வீட்டில் மழைக்கு ஏற்ற மாதிரி சுட சுட கருவாட்டு குழம்பு வச்சு சாப்பிட போகிறோம். ஒரு மண்சட்டியில் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அது கூடவே கறிவடகம் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக பூண்டையும் சேர்த்துட்டு 2 வெங்காயம் கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக வதங்கினதுக்கு அப்புறமா 2 கத்திரிக்காவை 2ஆக கட் பண்ணிவிட்டு நடுவில் கீரல் போட்டு அதையும் சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு நெத்திலி கருவாடையும் சேர்த்துருக்கேன். இது மசாலா போட்டு காய வச்ச நெத்திலி கருவாடு, அதையும் அப்படியே சேர்த்தாச்சு. அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கத்திரிக்காய் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூனாக சேர்த்துக்கலாம். நான் வந்து சின்ன ஸ்பூனாக இருக்கிறதுனால 2 ஸ்பூனு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். இது கூடவே 2 தக்காளியை மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு அதையும் சேர்த்துக்கிறேன். இது நல்லா திக்கு கொடுக்குங்கிறதுக்காக தக்காளி அரைச்சிட்டு சேர்த்துருக்கேன். அதையும் கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் நேரம் சிம்மில் வைக்கலாம். அது நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக புளியை கரைச்சி அதையும் அது கூடவே சேர்த்துக்கலாம். நான் அதோட லெமன் சைஸ் புளியை கரைச்சி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் 3 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/4 ஸ்பூன், மிளகுத்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மிளகுத்தூள் மட்டும் இதுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்தா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதையும் நல்லா கலக்கிட்டு நம்ம இப்போ மூடி வச்சுக்கலாம். கொதி வந்ததுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டு இறக்கிட்டா நம்மளுடைய கருவாட்டானம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த மழைக்கு நம்ம இன்னும் சுட சுட சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.